ஒரு டின்னர் விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் டின்னருக்கு இந்த நூடுல்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். குடுகுடுன்னு கடைக்கு போய் ஒரு 2 பேக்கெட் நூடுல்ஸும் ஒரு 10 ரூபாய்க்கு கேரட் பீன்ஸு அதே மாதிரி ஒரு குட்டி முட்டைக்கோசையும் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சலாம். டெய்லி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கிரேவிங்ஸ் ரொம்ப நம்மளை பாடாப்படுத்திடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்துச்சு. என் பையன் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சு விட்டான் நூடுல்ஸ் வேணும்ன்ட்டு. அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே அந்த கிரேவிங்ஸ் வந்து தொத்திக்கிச்சு. சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது செய்ய ஆரம்பிச்சது. எங்களுக்கு பொதுவாக இந்த காய்கறிகள் போட்டாலும் பிடிக்காதுங்க. நாங்கள் எப்பயுமே முட்டை நூடுல்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவோம். பட் பரவாயில்ல இன்னைக்கு கலர்ஃபுல்லாக சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நூடுல்ஸ்க்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறதுக்குள்ளேயே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சரி நூடுல்ஸ் பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அமுத்திட்டு வந்து சேர்த்துக்கலாம். எங்களுக்கு லாங் கிரெயின்ஸாக இருந்தாலும் பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தூளாக அதாவது உடஞ்சி இருந்தால் தான் பிடிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொதிக்கட்டும். வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வெங்காயத்து கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு இதோட பச்சை வாசனை போட்டோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே நூடுல்ஸை ட்ரைன் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளில் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஓரளவு குக்கான உடனே நம்மளுடைய வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வந்து மசாலா பொடி இருக்கும். அதே இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பில்லை. சரியா? இது சூப்பராக நாங்கள் சுட நைட் சாப்பிட்டோம். நீங்கள் டின்னருக்கு என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.